லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட்டிங்கில் உங்கள் லைஃப்பில் பெரிய இம்பேக்ட் கொடுக்குற ஒரு விஷயத்த 15 டேஸ் இல்லை 30 டேஸ் டைம் கொடுத்து சேலஞ்சஸாக மேக் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன இம்பேக்ட் இருக்குன்றத நான் நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஏப்ரல் மந்த் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒன், இட் இம்ப்ரூவ்ஸ் செல்ஃப் டிசிப்ளின். நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யாததுக்கு மெயின் ரீசன் நம்மக்கிட்ட டிசிப்ளின் இல்லாததான். இந்த மாதிரி 15 டேஸ் இல்லை 30 டேஸ் சேலஞ்சஸ் பண்ணுறது நம்ம லைஃப்பில் செல்ஃப் டிசிப்ளினை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதனால் நிறைய விஷயத்த நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன், டிலேடு கிராட்டிஃபிகேஷன். எத்தனை பேர் ஏதோ ஒரு நாலேஜ்க்காக நான் யூடியூப் லாங் ஃபார்ம் கண்டென்ட் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே வெறும் ஷார்ட் டைம் ரீல்ஸாக, அதுவும் தேவையில்லாத ரீல்ஸாக ஸ்க்ரோல் பண்ணியிருப்பீங்க. அந்த ட்ரிகர் அர்ஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்ஸ்டன்ட் ப்ளஷருக்காக தான், அந்த டோபமைன் ஹிட்காக தான். ஸோ 15 டேஸ் 30 டேஸ்ன்னு ஒரு டைம் பீரியட் கொடுத்துக்கிறதுனால அந்த டைம் வரைக்கும் நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது டிலேடு கிராட்டிஃபிகேஷனை கற்றுக் கொடுக்கும். தேர்ட் ஒன், எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம், அவேர்னஸ். இங்கே நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், ரிச் பீப்புள் அவேர்னஸோடு இருந்ததுனால தான் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றத கரெக்டாக டிசைட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் நம்மளுடைய தாட்ஸ் மேலே ஒரு அவேர்னஸை கொடுக்கும். புத்தாவும் நிறைய இடங்கள்ல அவேர்னஸாக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன் அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு. யுவர் worst enemy cannot harm you as much as your own unguarded, that is unaware thoughts. ஸோ இந்த குட்டி குட்டி விஷயத்தை பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஏன் அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடாது? திங்க் அபவுட் இட். பாய்.